இதுவரைக்கும் ஆல்ரவுண்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் நான் எந்த வெஹிக்கிள் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு குணா. இன்றைக்கி பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிட்ஸ். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் மேலே ஒரு நம்பர் தரேன், அது கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வாங்க அந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக இப்போ பார்க்கலாம். மாருதி சுசுகி ரிட்ஸுக்கு வர இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் ஷிஃப்ட் டிசைர் எர்டிகாக்கு என்ன இன்ஜின் வருதோ சேம் அதே இன்ஜின் தான் இந்த வண்டிக்கும். ஸோ பாடி ஷேப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வருமே தவிர மற்றபடி மைலேஜ் வைஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஷிஃப்ட் அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வண்டியில் அதை விட என்ன பெட்டராக இருக்கும், ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டை விட அது வண்டி ஹைட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 மாடல், 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி தான் இது. ஸோ ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20+, அதாவது பர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும். இந்த வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விடிஐனா உங்களுக்கே தெரியும், மிடில் வேரியன்ட் வண்டி. ஸோ கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது. 95,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தான் இது. ஸோ வண்டி பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே வண்டியில் கிடையாது. ஸோ வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸில் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்து உண்டு உங்களுக்கு. ஸோ ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த வண்டிக்கு 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸிங் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துடலாம். லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் வருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 பவர் விண்டோஸ் வந்துடும். 4 விண்டோவுமே பவர் விண்டோவில் தான் வருது. ஸோ ஏபிஎஸ் பிரேக் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் உங்களுக்கு வண்டியோட வந்துடும். ஸோ 2 ரிமோட் கீ அவங்க ஒரிஜினல் கீ ப்ளஸ் ரிமோட் ரெண்டுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ லெதர் சீட் உங்களுக்கு வந்து வண்டியோட வருது. ப்ளஸ் டூயல் டோன் டேஷ்போர்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டூயல் டோன் 2 விதமான கலரில் வந்து டேஷ்போர்டு வரும் உங்களுக்கு. ஸோ ஆர்பிஎம் மீட்டர் செப்பரேட்டாக உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ இதிலே லோ மாடல் எல்டிஐ டைப் இருக்குது, அதில் வந்து ஆர்பிஎம் உங்களுக்கு வராது. பட் இது விடிஐங்கிறதுனால உங்களுக்கு இதில் எல்லாமே வரும். ஸோ பாடி கலர் பம்பர் ஸோ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட்டு ப்ளஸ் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து ஸோ அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கு சாங்ஸ் கேட்குறதுக்கு. பயனியர் செட்டு தான் வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் எல்லாமே நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏசி கவர் ஆகிடுது. அந்தளவுக்கு ஏசி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இன்ஜினில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இது வரைக்கும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினாலிட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பிரச்சனையுமே வண்டியில் கிடையாது. ஸோ மைலேஜ் நான் செக் பண்ண வரைக்குமே உங்களுக்கு 20+ மைலேஜ் உங்களுக்கு தாராளமாக வித் ஏசிக்கு கொடுக்குது. ஸோ ஃபோக்லாம் வண்டிக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே பார்த்துட்டேன். ஒரு 110, 120 வரைக்குமே இந்த வண்டியில் வந்து நான் ஓட்டி பார்த்தேன். ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. எந்த ஒரு வைப்ரேஷன் வண்டியில் கிடையாது. ஸோ ஸ்மூத்தாக வண்டி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இது, ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இது. ஸோ லாஸ்ட் சர்வீஸ் எல்லாமே கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பில்லும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா நியூ டயர் தான் இந்த வண்டிக்கு. ஸோ 4 பார்த்தீங்கன்னா புது டயர் வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ ஆயில் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ளே வந்து அந்த மூன் லைட், ப்ளூ கலர் மூன் லைட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ₹1 கூட அந்த வண்டிக்கு செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெடி டு ட்ரைவ், அதாவது நீங்கள் அப்படியே எடுத்து இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு எது டவுட்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3,75,000 சொல்கிறாங்க. பட் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. 2014 சிங்கிள் ஓனர் டீசல் இன்ஜின், இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நீ ஷிஃப்ட் டிசைர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 மாடல் பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே தான் கண்டிப்பாக கோட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 1,75,000 நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டி எடுத்து பொறுத்தலும். ஸோ என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வேறு எதுவும் வண்டி வேணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இல்லை வேறு எதுவும் வண்டி வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே என்னோடய நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.